நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனர்ஜி ஹோம் மதுரையிலிருந்து மருத்துவர் அனிதா ஜெரோம். உங்களிடையே சில ஆரோக்கிய பகிர்வுகளை பரிமாறிக்கொள்கின்றேன். தினமும் ஆரோக்கியமாக எனர்ஜியாக வாழ 10 ஆரோக்கிய கட்டளைகள். 1. அதிகாலையிலும் மாலையிலும் தியான பயிற்சி அவசியம் தேவை. அதிகாலை 3 மணி முதல் 4 மணிக்குள், மதியம் 3 மணி முதல் 4 மணிக்குள். இந்த நேரத்தை தான் நம்ம தூங்குறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். யார் இந்த நேரத்தை மெடிடேஷனுக்காக பயன்படுத்துகிறோமோ அவர்கள் இறைவனை நேரில் காண்பார்கள், பாசிட்டிவ் எனர்ஜியை சிக்கன பிடித்து கொள்வார்கள். எனவே இந்த 1 மணி நேரம் நம்ம மெடிடேஷனுக்கு உட்காரணும்னு அவசியம் இல்லை. அதில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ இந்த நேரத்தை அட்லீஸ்ட் மத்தியானம் ஃபஸ்ட்டு அந்த 3 to 4 பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கப்புறமா காலையில் பயன்படுத்துவீங்க நீங்களே. இந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம அமைதியாக ஒரு தியான பயிற்சியில் உட்காந்து பழகணும் அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். பயன்படுத்தி பார்ப்போம். 2. காலையிலும் மாலையிலும் உடற்பயிற்சிக்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும். நோயின்றி வாழ நடைப்பயிற்சி உடற்பயிற்சி அவசியம் தேவை. அளவுக்கு அதிகமாக பயிற்சி செய்யக்கூடாது. தினமும் என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும், இந்த பயிற்சி மட்டும்தான் என்னால் செய்ய முடியும், நான் நடைப்பயிற்சி செய்யணுன்ட்டு வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு சிலர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்னு சொல்லி நடந்து டெய்லி நடக்க முடியாமல் பாதியில் கட் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, நடந்து பழகணும் அப்படின்னு சொன்னால் டெய்லி நமக்கு பயிற்சியாக இருக்கும். இல்லை என்னால் முடியலன்னா உங்கள் வீட்டிலையாவது மொட்டை மாடியில் போய் அந்த 6:15க்கு சூரியன் வரும்போது கூட சூரிய ஒளியும் பார்த்த மாதிரி இருக்கும், விட்டமின் D3 நம்ம பாடிக்கு கிடச்சிரும். 8 நடைப்பயிற்சி கூட நீங்கள் போட்டு பழகுங்க. ஆனால் 8 நடைப்பயிற்சியும் நீங்கள் அரை மணி நேரம்லாம் போட தேவையில்லை. ஒரு வடக்கு தெற்கா ஒரு 5 times நடந்தீங்கன்னா கூட போதும். அதை காலை 6 மணி முதல் 7 மணிக்குள், மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள். இதுவும் அதே மாதிரி தான் 5 அல்லது 10 நிமிடங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாலே போதுமானது. 3. ஆரோக்கியமாக வாழ தேவையான அளவு மிதமான சுலபமாக செரிக்கக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து காலையிலும் மாலையிலும் உண்ண பழக வேண்டும். காலையிலும் மாலையிலும் நம்ம எனர்ஜி ஃபுட்டை கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு நம்ம ஆரோக்கியமே தனி லெவலுங்க. அதனால் காலையிலும் மாலையிலும் தேர்ந்தெடுத்து உண்ண நம்ம பழகணும். மதியம் கடினமான உணவுகள் எதுனாலும் சரி, உங்களுக்கு என்ன விருப்ப உணவு இருக்கோ நீங்கள் சாப்பிட்டு மகிழலாம். காலை 8 மணி முதல் 8:30 மணிக்குள் கண்டிப்பாக காலை உணவை நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். இரவு சாப்பாடு மாலை 6:30 மணியிலிருந்து 7 மணிக்குள் சாப்பிட்டு பழகுவோம். 4. அவரவர் உடம்பிற்கு தேவையான அளவு தாகத்திற்கு தகுந்தவாறு சின்ன டம்ளரில் தண்ணி எடுத்து உட்கார்ந்து ஒவ்வொரு மடக்காக நாக்கு கடியில் ஊற்றி வாயை மூடி உமிழ்நீருடன் கலந்து குடிக்க பழக வேண்டும். காலை 9 மணி முதல் 11 மணி வரை எந்த உணவோ தண்ணியோ எதுவுமே குடிக்கக்கூடாது. 5. அன்பாக வாழ்வதே ஆரோக்கியம். எல்லோரிடமும் அன்பாக சிரித்த முகத்துடன் இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு அவ்வளோ நம்ம உடம்புல உள்ள அவயங்கள் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும். அப்போ நம்ம எப்பொழுதுமே புன்னகையுடன் இருந்தால் நமக்கு நம்மளே பிடிக்க ஆரம்பிச்சிரும். அப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாத உலகத்தை நம்ம இப்போவே நம்ம வாழ பழக முடியும். 6. நேர்மறை எண்ணத்துடன் பாசிட்டிவ் எனர்ஜியுடன் இருக்க பழக வேண்டும். காலையில் எழுந்தவுடன் கல்லுப்பை பயன்படுத்தி கைகளை கழுவலாம். அல்லது குளிக்கும்போது 1/4 பக்கெட் தண்ணியில் கல்லுப்பு கலந்து முதல்ல நம்ம உடம்புல ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக குளிக்கிறதுக்கு பழகலாம். இரவு படுப்பதற்கு முன்னும் கல்லுப்புனால கை கால்களை கழுவிட்டு படுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய நேர்மறை எண்ணங்கள் நமக்கு வர ஆரம்பிச்சிரும். 7. நாம் நம் வாயிலிருந்து வரும் சொற்களை கவனிக்க வேண்டும். எந்த மாதிரி சொற்களை நம்ம இவங்கள்ட்ட பேச போகிறோம் அப்படின்றத
நம்ம வந்து பார்த்து பேச பழக வேண்டும். ஒவ்வொரு நாளும் நைட்டு வந்து நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையிலேருந்து என்ன செஞ்சோம் அப்படின்றத நம்ம அழகாக தலை சீவிக்கிட்டே திங்க் பண்ணி படுத்தோம் அப்படின்னு சொன்னால் எது நம்ம தேவையில்லாமல் பேசியிருக்கோமோ அது நம்மள்ட்ட இருந்து போயிட்டே இருக்கும். திருப்பி நம்ம அடுத்த நாள் பார்க்கும் பொழுது நம்ம எந்த வேலைலாம் பெண்டிங் போட்டிருக்கோமோ அதெல்லாம் நம்ம ஈஸியாகவும் பண்ணுவோம். நம்மள்ட்ட வந்து வாயிலேருந்து வரக்கூடிய சொற்கள் வந்து இதுதான் பேசணும் அப்படின்றது நம்மளுக்கே உள்ளுக்குள்ளே நம்மளுடைய மனசு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவோம். 8 நன்றி உணர்வுடன் வாழ வேண்டும். சிறியவர் முதல் பெரியோர் வரை அனைவரிடமும் நன்றி என்ற வார்த்தையை தேவையான இடத்துல அவசியம் பயன்படுத்த வேண்டும். 9 மன அழுத்தம் என்பது இன்றைக்கு எல்லார்ட்டையும் இருக்குது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார்ட்டையும் ஏதாவது ஒரு விதத்தில் எல்லாருக்குமே ரத்தத்தில் கலந்து விட்ட சூழல் மாதிரி எல்லாருக்கும் ஒரு உணர்வு வந்துவிட்டது. அவரவர் மன அழுத்தத்தை சீர்நிலையில் வைக்க பழக வேண்டும். சுலபமாக கையாள பழகினால் வெற்றி நிச்சயம். 10 உலகம் இயற்கையான பஞ்சபூதங்களால் ஆனது. உலகில் உள்ள மக்கள் நல்லவர்கள். நாம் அவர்களுடன் நம்மை எப்படி இணைப்பது? நம் வாழ்க்கையை மாற்ற நம் சிந்தனையை பாசிட்டிவாக மாற்றுவோம். எனர்ஜியாக வாழ இந்த 10 ஆரோக்கிய கட்டளைகளை அனுதினமும் அனுசரிக்க பழகுவோம். அனுசரித்து மகிழ்வோடு வாழ, மகிழ்வாக, ஹாப்பியாக, பாசிட்டிவ் எனர்ஜியாக வாழ பழகுவோம். நன்றி, வணக்கம்.